ஐபிஎல் அணிகளுக்கு நேரடி சவால் விட்ட சஞ்சு சாம்சன். சற்று முன் சர்ச்சை பேட்டி. கடைசி சீசனாகவும் அறிவிப்பு. அதிர்ச்சியில் உறைந்த ஐபிஎல் ரசிகர்கள். அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடர் தொடங்க இன்னும் சரியாக 10 நாட்கள் தான் இருக்கிறது. இதனாலேயே இந்த ஐபிஎல் தொடருக்கு தயாராகும் வகையில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் தீவிரமான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் தொடர் என்பது சிஎஸ்கே அணிக்கு மிக மிக முக்கியமான தொடராகும். ஏனென்றால் இதற்கு பிறகும் அடுத்த சீசனில் தோனி விளையாடுவார் என்ற நம்பிக்கை என்பது 99% பேருக்கு இருக்கவே இருக்காது. அதற்கு காரணம், கடந்த சீசனிலேயே தோனியால் முழு போட்டிகளிலும் விளையாட முடியவில்லை. ஆகவே இந்த சீசனிலும் கூட தோனி இம்பேக்ட் பிளேயராக விளையாடப் போகிறாரா அல்லது எப்படி விளையாடப் போகிறார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. அநேகமாக இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்தவரையில் தோனி இம்பேக்ட் பிளேயராக களமிறங்குவார் என்றுதான் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இவருடைய வயதும் உடல்நிலையும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இவரால் முழு போட்டியிலும், அதுவும் ஒவ்வொரு போட்டியிலும் இந்த சீசனில் தோனியால் விளையாட முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் என்று சிஎஸ்கே நிர்வாகமே மலுப்பலாகத்தான் கூறி வருகிறது. சிஎஸ்கேவின் சிஇஓ பேசும்போது கூட இதே தோனியில்தான் பேசியிருந்தார். ஆகவே கண்டிப்பாக இந்த சீசனில் தல தோனி கடந்த சீசன்கள் போல் முழு போட்டிகளிலும் பங்கேற்பது என்பது கேள்விக்குறிதான் என்பது சிஎஸ்கே அணியின் சிஇஓ அளித்த பேட்டியின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இதை தவிர்த்து தற்போது சிஎஸ்கே அணியில் வெளியாகியிருக்கும் மிக முக்கிய செய்திகள் என்னவென்று பார்த்தால், இனிமேல் தல தோனி மைதானத்திற்குள் வரும்போது ரஜினியின் பாடல்கள் ஒளிபரப்பப்படாது என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கு காரணம், காப்பிரைட் பிரச்சனையால் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தால் இப்படி ஒரு தீர்ப்பும் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இனிமேல் ஐபிஎல் போட்டிகளில் தல தோனி களத்துக்குள் வரும்போது ரஜினியின் படப்பாடல்கள் ஒளிபரப்பப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு செய்தி என்பது உண்மையிலேயே மைதானத்தில் மேட்சை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தல தோனி களத்துக்குள் வரும் அந்த ஒரு தருணத்தை பார்ப்பதற்குத்தான் மைதானத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்களின் கனவாக இருக்கும். அதுவும் மைதானத்தில் இருக்கும் டிஜே ரஜினியின் பாடலை ஒளிபரப்ப, அப்போது தல தோனி மைதானத்திற்குள் வரும்போது அதை பார்ப்பதற்கே கூஸ்பம்ஸின் உச்சமாக இருக்கும். ஆக இனிமேல் அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் என்பது இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல இந்த முறை தல தோனியின் பேட்டிங் வரிசை என்பது குறித்தும் மிக முக்கியமான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தோனியின் உடல்நிலையும் வயது முதிர்வு காரணமாகவும் தோனியின் பேட்டிங் வரிசையை மேலே அமைத்தால் நன்றாக இருக்கும் என்றும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏபி டிவிலியர்ஸ் உள்ளிட்ட ஜாம்பவான் வீரர்கள் பலரும் இந்த முறை தோனி 2வது, 3வது, 4வது வரிசையில் பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும் என்றும் அறிவுரைகளை கூறியிருக்கின்றனர். அதாவது இப்படியாக ஆரம்பத்திலேயே தோனி பேட்டிங் செய்ய களமிறங்கி அதிரடியாக மட்டுமே விளையாட வேண்டும். அப்படி விளையாடும்போது அந்த போட்டியில் ஃபார்மில் இருந்தால் தொடர்ந்து அதிரடியாக விளையாடலாம். ஒருவேளை அந்த போட்டியில் தோனியின் பேட்டில் பந்துகள் அவ்வளவாக படவில்லை என்றால் ரிட்டையர்ட் அவுட் மூலமாக தோனி நினைத்தால் உடனே வெளியேறிவிடலாம். இப்படி செய்யும்போது நீண்ட நேரம் ஒரு போட்டி முழுக்க தோனி விளையாட வேண்டிய என்ற அவசியமும் இருக்காது. அதேபோல கடைசி நேரத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கினால் பிரஷர் என்பது உச்சபட்சமாக இருக்கும். குறிப்பாக 2வதாக பேட்டிங் செய்ய சிஎஸ்கே அணி களமிறங்கும் போது அந்த போட்டியில் கடைசி நேரத்தில் பேட்டிங் செய்வது என்பது உச்சபட்ச பிரஷராகவே இருக்கும். ஆகவே அந்த ஒரு பிரஷரையும் தோனியால் குறைக்க முடியும். இந்த ஒரு காரணத்தால் தான் முதன்மை பேட்டிங் வரிசையில் தோனி களமிறங்குவது குறித்து பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இவை அனைத்தையும் தாண்டி சிஎஸ்கே அணியில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று தற்போது நடந்திருக்கிறது. அது என்னன்னா, சிஎஸ்கே அணிக்கு புதிதாக வந்திருக்கும் சஞ்சு சாம்சன் வந்துட்டு இப்போது மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு சவால் ஒன்றை கொடுத்துள்ளார். சஞ்சு சாம்சனா இப்படி பேசியிருக்கிறார் என்று கேட்டால், ஆமாங்க, சஞ்சு சாம்சன் தான் இப்படி பேசியிருக்கிறார். சஞ்சு சாம்சனை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் சீசனை சிஎஸ்கே அணியில்தான் விளையாடுகிறார். அதற்கான தீவிரமான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இப்படியாக பயிற்சிகளில் ஈடுபட்டு வரும் வீரர்களிடம் அனுமதிக்கப்பட்ட சில நிருபர்கள்
அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு அவர்களது தொலைக்காட்சிகளிலும் மற்றும் சமூக வலைதளங்களிலும் ஒளிபரப்பு செய்து வருகின்றனர். அப்படியாக சஞ்சு சாம்சனிடம் ஒரு நிருபர் கேட்கும்போது, இந்த ஐபிஎல் சீசனை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சஞ்சு சாம்சன் அளித்த பதில்தான் தற்போது வைரலாக மாறியிருக்கிறது. சஞ்சு சாம்சன் கூறும்போது, இந்த ஒரு ஐபிஎல் சீசன் தான் எனக்கு மிக முக்கியமான சீசன் என்றும், இதை பயன்படுத்தவில்லை என்றால் இதற்கு அடுத்த ஐபிஎல் சீசன் எனக்கு இருக்காது என்ற மனநிலைதான் இந்த சீசனை நான் அணுகுகிறேன் என்றும், ஆகவே இந்த சீசனில் என்னுடைய முழு பங்களிப்பும் இருக்கப் போகிறது என்றும், குறிப்பாக ஆர்சிபி, மும்பை, குஜராத், ராஜஸ்தான் போன்ற அணிகளுக்கு எதிராக தனியான திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்றும் சஞ்சு சாம்சன் சவால் விடும்படி கூறியிருந்தார். அதாவது சஞ்சு சாம்சனின் இத்தகைய பேச்சுக்களை பார்க்கும்போது இந்த சீசனில் ஒரு முடிவோடு தான் இவர் களமிறங்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சீசனில் இவர் சிறப்பாக விளையாடவில்லை என்றால் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசன்களில் இவருக்கு மவுஸ் என்பது குறைந்துவிடும். இந்த சீசனில் ஒருவேளை இவர் சொதப்பிவிட்டு ஏலத்திற்கு செல்லும் நிலைமை ஏற்பட்டால் இவரை அடிப்படை விலையில் எடுப்பதற்கே பல அணிகள் யோசிக்கக்கூடும். ஆகவே அதை நன்கு புரிந்து கொண்டுதான் இந்த ஐபிஎல் சீசனிலும், அதிலும் குறிப்பாக சிஎஸ்கே அணியில் விளையாடும் இந்த ஒரு ஐபிஎல் சீசனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், அப்படி பயன்படுத்தி கொள்ளாத பட்சத்தில் ஐபிஎல் சீசனில் தொடர்ந்து விளையாட முடியுமா என்றும் சஞ்சு சாம்சனே அவருக்கு அவரே கேள்விகளை வைத்திருக்கிறார். அதே சமயம் சிஎஸ்கே அணிக்கு போட்டியாக இருக்கும் ஜாம்பவான் அணிகளாக கருதப்படும் ஆர்சிபி, மும்பை, குஜராத் போன்ற அணிகளுக்கும் சவால் விடும்படியும் சஞ்சு சாம்சனின் இத்தகைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீசன் மீது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு என்பது எகிரியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சஞ்சு சாம்சனும் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருப்பது என்பது இந்த ஐபிஎல் சீசன் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு தாறுமாறாக அதிகரித்துவிட்டது. ஆக மொத்தம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இனிமேல் இந்த ஒரே ஐபிஎல் சீசன் தான் என்ற முடிவோடு தான் சஞ்சு சாம்சன் களமிறங்கியிருக்கிறார் என்பதை இவருடைய இந்த ஒரு பேட்டி மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்படியாக சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கும் இந்த ஒரு முடிவை பற்றியும், குறிப்பாக இந்த ஐபிஎல் சீசனில் சஞ்சு சாம்சன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா என்பதை பற்றியும், ஒருவேளை இந்த சீசனில் சஞ்சு சாம்சன் சொதப்பினால் அடுத்தடுத்த சீசன்களிலும் சஞ்சு சாம்சனுக்கு இதற்கு முன் இருந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருக்குமா என்பதை பற்றியும், மேலும் தல தோனியை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் சீசனில் இம்பேக்ட் பிளேயராக விளையாட வேண்டுமா அல்லது முழு போட்டியிலும் விளையாட வேண்டுமா என்பதை பற்றியும், இவை இரண்டையும் தவிர்த்து முதற்கட்ட பேட்டிங் வரிசையில் தல தோனி களமிறங்க வேண்டுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.